ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுமாரோ வந்து சன்னா புலாவ் பண்ண போறேன். அதுக்காக வந்து ஒரு வாணலியில முன்னாடியே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நைட்டே எல்லாம் ஏற்பாடு பண்றேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், பட்டை வந்து ஒரு 3 பட்டை வந்து 3 பீஸ் சின்ன சின்ன பீஸா 3 பீஸு எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். 1 1/2 கிலோ பண்ண போறேன். இதுக்கு வந்து 200 கிராம் வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு கொஞ்சமா இருந்ததுன்னா கொஞ்சமா எடுத்துங்க. இதுக்கு 200 கிராம் டெசிகேட்டட் கோகோனட். இத பாருங்க, நீங்க உங்கள்ட்ட இந்த கோகோனட் இல்லன்னா நார்மல் கோகத்த ட்ரை பண்ணீங்க. இப்ப எல்லாத்தையும் சிம்ல வச்சு வறுப்போம். சிம்ல, லோ ஃப்ளேம்ல ஏன்னா தனியா, ஜீரகம் எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு கருகிடும். அதனால சிம்ல வச்சு வறுங்க. இத பாருங்க வறுத்து எடுத்துட்டேன். அதான் சொல்றேனே, அந்த கோகோனட் வந்து உங்கள்ட்ட டெசிகேட்டட் கோகோனட் கடையில வாங்க வேண்டாம் அப்டின்ட்டு இருந்ததுன்னா, நான் நெறையாங்கிறதுனால வாங்கிட்டேன். இப்ப தேங்காவ நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. ரொம்ப நாள் வறுக்கணும். அதுதான் இந்த கோகோனட் இதுக்கு. இத பாருங்க. சிம்ல வச்சு பண்றேன். அப்பயும் கருகருது. இது ஏற்கனவே வறுத்து அது ட்ரை பண்ணி தான் இருக்கு. அந்த தேங்காய் இருந்தாலும் டக்குன்னு தீயும். அதனால அதையும் எடுத்து தனியா எடுத்து வச்சுட்டு, இது 2த்தையும் மிக்ஸில தனித்தனியா இத ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணத ஃபர்ஸ்ட்டு பொடி. ஏன்னா 2த்தையும் சேர்த்தா பொடி ஆகாது. இத பாருங்க, சன்னா 1/2 கிலோ ஊற வச்சிருக்கேன். 1 1/2 கிலோவுக்கு 1 1/2 கிலோ புலாவுக்கு 1/2 கிலோ சன்னா ஊற வச்சிருக்கேன். இத ஃபர்ஸ்ட்டு இத தனியா, ஜீரகத்த வந்து பொடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தேங்காவையும் போட்டு பொடி பண்ணி பேஸ்ட் மாரி ரெடி பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து 8 வெங்காயம் 1 1/2 கிலோவுக்கு 8 வெங்காயம், 8 தக்காளி, ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கிலோ சன்னா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தாளிக்க வந்து எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் நேத்தி வறுத்து பொடி பண்ணி உங்களுக்கு நைட்டு காட்டுனேன்ல, அத பேஸ்ட் பண்ணிட்டேன். நேத்தி வறுத்து வச்சு பொடி பண்ணி வச்சிருந்தேன். காலையில அத பேஸ்ட் பண்ணிட்டேன். சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் பொடி, ட்ரை மேங்கோ பவுடர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மேத்தியோட இலை, அதுக்கப்புறம் உப்பு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இவ எப்படி பண்ணுறதுன்னு எண்ணெய் 200 கிராம் எண்ணெய் வேணும் இதுக்கு. மஞ்சள் பொடி எடுத்து வைக்க மறந்துட்டேன். மஞ்சள் பொடி எடுத்துங்க. இத நான் நேத்தியே உங்கள்ட்ட அது வறுத்தத காட்டுனேன்ல, அத பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன அதுதான் தனியா, ஜீரகம் அண்டு டெசிகேட்டட் கோகோனட் இத பேஸ்ட் மாரி பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப பண்ணலாம் வாங்க. ஒரு பெரிய பாத்திரம், அலுமினிய பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். அதில 200 கேஸ்ல தான் பண்ண மாரி 200 கிராம் வந்து எண்ணெய் ஊத்துங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ விடுங்க. இந்த பாருங்க, எல்லாமே ஜீரகம், பே லீஃபு, அதுக்கப்புறம் கிராம்பு எல்லாமே எடுத்து அதில போட்டு தாளிக்கணும். பட்டை கூட தாளிக்கலாம். முன்னாடியே பட்டை போட்டதுனால தேவையில்ல. வெங்காயம் நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். 8 வெங்காயம் 1 1/2 கிலோவுக்கு. அத போட்டு நல்லா ஃப்ரை ஆக்கணும். இதுக்கு தேவையான உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா அந்த பாருங்க ஃப்ரை ஆயிடுத்து. இந்த சமயத்தில ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். நீங்க வந்து அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரைச்சு வச்சிருக்கேன். 1 1/2 கிலோவுக்கு இது 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி இப்போ 8 தக்காளி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் போட்டாச்சு. இதுக்கு என்னென்ன மசாலா போடணும்னா, இத பாருங்க, அந்த அரைச்சு வச்ச மசாலா இருக்கு பார்த்தீங்களா? தனியா, ஜீரகம், அந்த டெசிகேட்டட் கோகோனட் அந்த பேஸ்ட்டையும் போட்டு பச்சை வாசனை போக இத வதக்கணும். அதுக்கு வேண்டிய பொடிகள் என்னென்ன போடுங்க, சில்லி பவுடர், மஞ்சள் பொடி அண்டு கரம் மசாலா, மேத்தியோட இலை, ட்ரை மேங்கோ பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் தான் இதுக்கு வேண்டிய பொருட்கள். எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு உருளைக்கிழங்கு வந்து கியூபா நறுக்கி வேக விட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே வேக விட்டு வச்சுருக்கேன். இதுலேயே வேக விடலாம். ஆனால் நான் தனியா வேக விட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கொண்டைக்கடல 1/2 கிலோ வேக விட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அதில் போட்டு கலரி அதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா பச்சை வாசனை போனோடனே நம்ம வந்து எடுத்து ரைஸோட கலக்க வேண்டியதுதான். ரைஸ் வந்து தனியாக நம்ம ரைஸ் வேணாலும் வேக விட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சௌரியம் இல்லைன்னா நம்ம இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு ரைஸ் வந்து நம்ம களைஞ்சி பாஸ்மதி ரைஸோ இல்லை வீட்டில் இருக்கிற நார்மல் ரைஸையோ எடுத்து அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி இந்த பேஸ்ட் அதில் போட்டு குக்கரில் விசில் 1ஓ 2ஓ உங்களுக்கு எவ்வளோ விசில் புலாவ் கூடுறீங்களோ அது மாதிரி
சன்னா புலாவுக்கு விடுங்க. இத பாருங்க ரெடி ஆயிடுத்து. பச்சை வாசனலாம் போயிடுத்து. இப்ப நான் வந்து ரைஸ் குக்கர்ல பண்ண போறேன். அதனால தனியா ஒரு ரைஸ் குக்கர்ல ரைஸ எடுத்து களைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாருங்க களைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த பேஸ்ட்ட அதில வச்சு ரைஸ் குக்கர்ல வைக்கன்னா நெறையா 1 1/2 கிலோங்கிறதுனால இதில நான் டைரக்ட்டா வைக்கல. ஒரு வேள டைரக்ட்டா வைக்கும்போது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க இது கார்னிஷ்க்கு தனியா போட்டாச்சு. மல்லி நீங்க மேலயும் கார்னிஷ் பண்ணலாம். இப்ப இந்த ரைஸ எடுத்து அந்த சோலை மசாலா இருக்கு பார்த்தீங்களா? அந்த மசாலாவ இதில மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப ரெடி ஆயிடுத்து. இப்ப குக்கர் மூடிட்டு கலந்து விட்டுட்டு, இதுக்கு தேவையான உப்ப டேஸ்ட் பாருங்க. இப்ப உப்பு வேணுமா? அப்படின்னு. இப்ப ரெடி ஆயிடுத்து பாருங்க. புலாவ், சன்னா புலாவ் ரெடி ஆயிடுத்து. நீங்களும் இது மாரி பண்ணி பாருங்க. டேஸ்ட்டா இருக்கும். நான் எண்ணெய் ஊத்திருக்கேன். நெய் கூட ஊத்தலாம். நெய் கொஞ்சம் ஊத்திங்க. மேல அதுக்கப்புறம் பண்ணிட்டு மேல கூட கொஞ்சம் நெய் ஊத்தி, கொஞ்சம் கொத்தமல்லிய போட்டு இதுக்கு தொட்டுக்க ஒண்ணுமே தேவையில்ல. ஏன்னா, தனியா